ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்கறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 15-20 மினிட்ஸுக்கு. அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய
விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசி நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மறைஞ்ச இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில செலவுகள் வரும். திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதுனால உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 11ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் கேது, ஆட்சி பெற்ற புதன் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் பார்த்தோம்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவா, அதை தவிர திடீர் லாபம், பணவரவு 10-11 அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ அமாவாசை, புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதுவெல்லாம் பரிவர்த்தனைகள்லாம் பண்ண ஆரம்பித்தால்னா கண்டிப்பாக நவராத்திரி முடிஞ்ச உடனே நிச்சயமாக நல்ல நாளில் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்லபடியாக கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 30/9/2024 6/10/2024 வருடம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும். அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு இந்த நெருப்பின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பார்க்குறார், அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியே 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால ஊரை விட்டு வெளில போக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 1ஆம் தேதி மாலை 4:30 மணி வரலும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 1ஆம் தேதி மாலையிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல 9, 10, 11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இந்த கடவுள் விஷயம், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் இந்த வாரம் ஒரு பெரிய அதீத லாபத்தை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி
மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் நிச்சயமாக உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுடைய ஊர் கோவில், அதாவது சொந்த ஊர் கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது பார்த்தீங்களேயானால் ஒரு பெண் தெய்வத்தின் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குமே ஆனால் அதற்கு உண்டான விஷயங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 6ஆம் தேதி மாலையிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30-2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு இருந்தாலும் குரு பகவான் பார்வை இருக்கிறதால் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மாணவர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதீத ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் மருத்துவ சம்பந்தப்பட்டவர்கள், அதை தவிர இரத்த வங்கிகள் வச்சுருக்கவங்க, இரத்த சம்பந்தப்பட்ட இந்த உபகரணங்கள் விற்கிறவங்க, செங்கல், இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்க, ரோடு கான்ட்ராக்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் போய் சேவிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு உண்டான பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரம் முதல் 3 நாள் துர்கையினுடைய நவராத்திரின்னு முதல் 3 நாள் வேறு வருது. துர்கையினுடைய அம்சங்கள் போய் பார்க்கணும். மாங்காடு போய் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.